டிசிஎஸ் கம்பெனி வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து வச்சாங்க. ஒரு மீட்டிங் ஒண்ணு வச்சாங்க. அந்த ஒரு மீட்டிங்ல அந்த ஒரு டிசிஎஸ் கம்பெனியோட மேனேஜ்மென்ட் கிட்ட இங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸா இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் கம்பெனி சிஓ கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒண்ணு ஒண்ணா வந்து பாத்துருவோம். டிசிஎஸ் கம்பெனியோட மேனேஜ்மென்ட் ஓவராலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏஐ டெப்ளாய்மென்ட் டீம்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்றதா சொல்றாங்க. அதுல 5900 இருந்து 8900 எம்ப்ளாயிஸ் வந்து இங்க ஒர்க் பண்றதா சொல்றாங்க. அதாவது இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்றதா சொல்றாங்க. இது அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ்ல 1ல இருந்து 1.5% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸா வந்து இருக்கு. இவங்க எல்லாருமே டெடிகேட்டடா ஏஐ டிப்ளாய்மென்ட் டீமா வந்திருக்காங்க. ஏஐ சொல்யூஷன்ஸா ஃபாஸ்டா எல்லா கம்பெனிஸ்க்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணுன்ற பிளான்ல இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏஐ வந்து ஒரு த்ரெட்டா வந்து இருக்கு. பட் ஆனாலும் அந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ டிசிஎஸ் வந்து பிலீவ் பண்றது என்ன அப்படின்னா, இதனால நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும். சோ அத வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப கரண்டா இருக்கிறது வந்து கம்பெனிஸ் எல்லாருமே இங்க லெகசியான சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு லெகசி சிஸ்டம்ஸ்ல ஏஐ இன்டகிரேட் பண்ணி கொடுக்கிறதுக்கு நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. சோ இப்போ அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஏஐ பிசினஸ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஏஐ இன்ஜினியர்ஸ் வந்து சூப்பரா டெப்ளாய்மெண்ட் வந்து பண்ணணும்ல. சோ அதுக்காக தான் அந்த ஒரு ட்ரைனிங் இருக்கிறதா சொல்றாங்க. ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏஐ பேஸ்டான கம்பெனிஸ் அக்யூர் பண்றது, டேட்டா செக்யூரிட்டி, அப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அக்யூர் பண்றது. ட்ரெடிஷனலா இங்க வந்து ஆர்கானிக் growth ஸ்ட்ராட்டஜில போற கம்பெனிஸை தாண்டி ஏஐ ஃபோக்கஸ்டா இருக்க கம்பெனிஸ் பார்த்து அக்யூசியேஷன் பண்ண தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஐ பிசினஸோட ஆனுவலைஸ்டு ரெவன்யூ growth வந்து 13% தான் வந்து இருக்கு. போன வருஷம் இதே குவார்டர்ல வந்து 28% இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் 25% ஏஐ growth வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றது பிளானா வந்து இருக்கு. $1 பில்லியன் எவ்ரி இயர் ஏஐக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் அப்புறம் டெவலப்மெண்ட்காக பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கம்பெனி எம்டி அண்ட் சிஓ கிட்ட இன்னொரு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, Q2ல நீங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இருக்கிற Q1 விட Q2ல நிறைய ஸ்ட்ராங்கான டீல் வின்ஸ் வந்து இருக்கும். மேனுஃபேக்சரிங் அண்ட் லைஃப் சயின்சஸ்ல வந்து ஒரு ரெக்கவரி வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். பேங்கிங், பினான்சியல் சர்வீசஸ், அப்புறம் வந்து டெக்னாலஜி சர்வீசஸ் இது எல்லாமே இன்னும் கண்டினியூஸா growth வந்து இருக்க போகுது. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வரப்போற எல்லா கிளைண்ட்டுக்குமே புது புது கிளைண்ட் எல்லாருக்குமே வந்து ஏஐ வந்து உள்ளே இன்க்ளூட் வந்து பண்ணி கொடுத்துற போறாங்க. 2800 ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இப்போ டிசிஎஸ் கிட்ட வந்து இருக்கு. 25,000 இன்டர்னல் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இந்த கம்பெனி பில்ட் பண்ணிட்டு தான் வந்து சொல்றாங்க. அரௌண்ட் இது வந்து 10 மடங்கு வந்து அதிகமா வந்து இருக்கு. இது வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. டிசிஎஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபியூச்சர் ரெவன்யூ growth வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகமான எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க போறது இல்ல. ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து உள்ள இருக்க போகுது. அந்த ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ் கூடவே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண போகுது. அதனால ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டெலிவரி பண்றது இன்னும் வந்து ஸ்பீடா வந்து பண்ண முடியும். இப்ப இருக்கிற சேம் ஒர்க் ஃபோர்ஸ் வச்சு ஸ்பீடா வந்து டெலிவரி வந்து பண்ண முடியும். அப்படின்னா புது ஆட்கள் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றது வந்து இன்டைரக்டா வந்து சொல்றாங்க. அப்புறம் டிசிஎஸ் வந்து ஒரு விஷயம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மல்டி ஸ்டேட் டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மேபி இந்த Q2ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபுல்லாவே அவுட்கம் பேஸ்டு கான்ட்ராக்ட் மாடல்ஸா வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ற ஹார பொறுத்து இது வரைக்கும் பே பண்ணிட்டு இருந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே அவுட்கம் கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டிசிஎஸ் கம்பெனியோட சீஃப் ஆப்பரேட்டிங் ஆஃபீஸரான ஆர்த்தி சுப்ரமணியம் கிட்ட நிறைய கொஸ்டின் வந்து எழுப்பியிருக்காங்க. இது ஃபுல்லாவே வந்து டெக்னிக்கலா வந்து இருக்கும். அதுல அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க வந்து இப்பதான் லேர்னிங் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. ஸ்ட்ராங்கான ஏஐ கவர்னன்ஸும் ப்ராப்பரான மானிட்டரிங்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால இங்க ரிஸ்க் இருக்கிறது எல்லாமே குறையப்பட போகுது. அப்புறம் இங்க வந்து எங்களோட ஹையரிங்க்குமே நாங்க வந்து இப்போ ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்கிரீனிங்ல இருந்து எல்லா மெட்ரிக்ஸும் வந்து இங்க ஏஐ வந்து பாத்துக்க போகுது. ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ மட்டும் தான் ஹியூமன் எம்ப்ளாயிஸ் வந்து எடுக்க போறாங்க. மீதி இருக்கிற எல்லா ஹையரிங் ப்ராசஸுமே வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது ஹெச்ஆர்க்குன்னு மட்டும் கிடையாது. இங்க ஃபினான்ஸ், அப்புறம் வந்து ப்ரொக்யூர்மெண்ட், அப்புறம் ரெக்யூர்மெண்ட், சோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்றதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டிசிஎஸ்ல வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிஸுமே ஏஐ டூல்ஸ் வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்றாங்க. லைக் வந்து ஜெமினி என்டர்பிரைசஸ் மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க. ஏஐ டூல்ஸ் வந்து இதனால ஒர்க் எல்லாமே வந்து ஸ்பீடா இருக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இது எல்லாமே ஓவராலா இருக்கிற அந்த ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு டிசிஎஸ் கம்பெனில. நேத்துக்கு நல்லா நடந்த டிஸ்கஷன்ஸா இருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் வந்து இருக்கு. சோ அவங்க சொன்னதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ டிசிஎஸ் கம்பெனி பத்தி நம்ம நேத்து டீடைல் அனாலிசிஸ் வந்து பண்ணி வீடியோ பண்ணிருப்போம். சோ அதை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். இந்த ஒரு Q1 எப்படி இருக்கு, அந்த Q2 எப்படி போக போறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒன் பை ஒன் அடுத்த நியூஸ் வந்து போயிடுவோம். HDFC பேங்க்ல ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 60,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற பிளான்ல வந்து இருக்காங்க. இது ஃபுல்லாவே ஏஐ அண்ட் டிஜிட்டல் பேங்கிங் எக்ஸ்பென்ஷனா வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிசிஎஸ் கம்பெனி வந்து இன்னோசா ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்றாங்க. அது பேரு நியூ அப்படின்றது வந்து இருக்கு. இந்த நியூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஏஐ எடுத்துட்டு போயிட்டு கஸ்டமரோட சர்வீஸ், லெண்டிங், வெல்த் மேனேஜ்மெண்ட், அப்புறம் டெய்லி பேங்கிங் ஆபரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இந்த ஒரு ஏஐ வந்து இருக்க போகுது. சோ இந்த ஒரு 60,000 கோடி ரூபாய் எப்படி ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, AT1 பாண்ட்ஸ், அப்புறம் டயர் 2 பாண்ட்ஸ், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமா வந்து இந்த ஒரு ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஸ்மார்ட் வெல்த்துமே வந்து $1.5 மில்லியன் வந்து ரீச் பண்ணிருக்கு. எஸ்ஐபியும் வந்து க்ரோ ஆயிட்டு தான் வந்து இருக்கு. HDFC பேங்க் வந்து கிறிசில் ESGமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து 72 வந்து எடுத்திருக்காங்க. HDFC பேங்க் ஓரளவுக்கு வந்து ஓவரால் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முன்னாடி இந்த சேர்மன் வெளியே போனதுக்கு ஒரு நிறைய ரீசன் சொல்லிட்டு வெளியே போனாரு. நிறைய இந்த பேங்க்ல வந்து தப்பா இருக்க மாதிரி சொல்லிட்டு வெளியே போனாரு. பட் ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு மேனேஜ்மெண்ட் வந்து அகேன்ஸ்டா சொல்லிட்டு இந்த கம்பெனி சிஓலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் லீகல் டீம் வந்து உள்ள போடுறோம். அந்த லீகல் டீமோட ரிவ்யூ வந்து நீங்களே பாருங்க. பேங்க்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பேங்க் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்றாங்க. செபியுமே அதை தான் வந்து சொன்னாங்க.
அப்புறம் இண்டிபெண்டா இந்த ஒரு ரிவ்யூ டீம் உள்ள போட்டாங்க. அதுல வந்து இன்டர்நேஷனல்லயும் ஒரு ரிவ்யூ டீம் வந்து இருந்தாங்க. அப்புறம் இந்தியாலயும் ஒரு ரிவ்யூ டீம் வந்து இருந்தாங்க. 2 பேருமே வந்து சொன்னது இந்த ஒரு பேங்க்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸோட டேட்டா எடுத்து பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. HDFC பேங்க்ல இப்ப இருக்க ஸ்டேஜுக்கு ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. நியூஸும் நல்லா தான் வந்து இருக்கு. குசும்கார் ஐபிஓ வந்து 15ஆம் தேதி வந்து லிஸ்டிங் வந்து இருக்க போகுது. 135 மடங்கு வந்து ஓவராலா சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. ஃபைனல் டே அன்னைக்கு பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் 28 மடங்கு ஓவராலா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருக்காங்க. சோ நமக்கு வந்து இங்க ஐபிஓ வந்து கிடைச்சது அப்படின்னா பெட்டர். பட் கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. சோ அதிகமான லெவல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ரீசனால ஐபிஓ கிடைக்குமான்றது தெரியல. 650 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல். நம்ம இதை வந்து லிஸ்டிங் எண்ணுக்காக தான் வந்து பாக்குறோம். இப்பவுமே லிஸ்டிங் எண் வந்து 30% மேல வந்து இருக்கு. இப்ப எக்ஸாக்டா இருக்கிறது வந்து 35% மேல வந்து இருக்கு. அதனால லிஸ்டிங் டே அன்னைக்கு நம்ம வந்து லிஸ்டிங் எண் பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கு. இதை லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அது பெட்டரா இருக்குமான்றது வந்து கேள்வியா இருக்கு. SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ பத்தி பார்ப்போம். இது வந்து நாளைக்கான நாள்ல இருந்து ஓப்பன்ல இருக்க போகுது. அப்புறம் Thursday வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது. இந்த கம்பெனில லிஸ்டிங் எண்ணுக்காக பார்க்கலாமா இல்ல லாங் டர்ம்க்காக பார்க்கலாமா எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணிடுவோம். 1.42% ஆஃப் த ஸ்டேக் வந்து SBI ஃபண்ட்ஸ் வந்து SBI கிட்ட இங்க வந்து முன்னாடியே வித்துட்டாங்க. ஐபிஓக்கு முன்னாடியே வந்து வித்துட்டாங்க. அதுல இருந்து மட்டுமே ஒரு 1655 கோடி ரூபாய்க்கு வந்து ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ஐபிஓட சைஸை பொறுத்தவரை 11,693 கோடி ரூபாவா வந்திருக்கு. 100% ஆஃபர் ஃபார் சேல்ல தான் வந்து வருது. அப்படின்னு இந்த கம்பெனி ஃப்ரெஷ்ஷா கேபிட்டல் வந்து ரைஸ் பண்றது இந்த ஒரு மேனேஜ்மெண்ட்காக வந்து ரைஸ் பண்ணல. அதாவது ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷனுக்காக வந்து ரைஸ் பண்ணல. ஏற்கனவே இருக்க இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து மணி வித்துட்டு வெளியே போக போறாங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 110 ரூபாய் வந்து இருக்கு. சோ லிஸ்டிங் பிரைஸ் வந்து ஒரு 684 ரூபாய் லிஸ்டிங் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஐபிஓட பிரைஸ் பேண்ட் வந்து இங்க 545 இருந்து 574. ஸோ 574 இருந்து இங்க 684 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 19% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு 19% வந்து ரொம்ப கம்மி தான். மேபி இது எப்படி சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா அதிகமான ஃபண்ட் வந்து இப்ப ரைஸ் பண்ண போற ரீசன்ல அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கல அப்படின்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் வந்து விழுந்துரும். அதனால இந்த ஒரு கம்பெனில லாங் டர்முக்கும் சரி அண்ட் தென் ஷார்ட் டர்முக்கும் சரி அதாவது லிஸ்டிங் ஆர் இல்லை அப்படின்னா லாங் டர்ம் ஹோல்ட் பண்றதுக்கு பெட்டரா இருக்குமான்றது தெரியல. நீங்க என்ன இதுன்றதை கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்தியாவோட கமர்ஷியல் வெஹிக்கல் சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் வந்து 17% வந்து ஏறி இருக்கதா சொல்றாங்க. 90,972 யூனிட்ஸ் வந்து வித்திருக்கதா சொல்றாங்க ஜூன் மாசம் 2026ல மட்டும். அதிகமான இ-காமர்ஸ் டிமாண்ட் அப்புறம் வந்து ஃப்ரைட் மூவ்மெண்ட் வந்து நல்லா வந்து இருக்கு. ரூரல் சேல்ஸ் வந்து சூப்பரா வந்து இருக்கு. 22% வந்து நடந்திருக்கு. இது வந்து அர்பன் மார்க்கெட்ஸோட 13% அதிகமா வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸ்மாலான டவுன்ஸ் அப்புறம் வில்லேஜஸ் வந்து நல்ல ஒரு growth வந்து இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னும் மார்க்கெட் லீடரா தான் வந்திருக்காங்க. 30,991 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. 22% ஏறி இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 26 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. 22% அவங்களுக்கும் வந்து ஏறி இருக்கு. ரெண்டு கம்பெனியுமே மார்க்கெட் ஷேர் வந்து கொஞ்சம் ஏத்திருக்காங்க. அசோக் லேலண்ட் வந்து 15,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. மார்க்கெட் ஷேர் லைட்டா வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ல ஒரு growth வந்து இருக்கு. பட் ஆனா லைட் மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இன்னும் கொஞ்சம் growth வந்து தேவைப்படுது. சரி ஓகே இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் தான். ஸோ அந்த ஒரு ஷேருமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்தியா ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே ஷார்ட் டர்ம் மெடிசன்ஸை தாண்டி இதுக்கப்புறமா கிரானிக் டிசீசஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல மெயினா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கிரானிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், அப்புறம் இந்த கேன்சர், ஹைப்பர் டென்ஷன் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கரிங் ரெவன்யூ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் போது இந்த ஒரு கம்பெனிக்கு ஆல்ரெடி அப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இயர்ஸ் கணக்குல இந்த ஒரு பேஷன்ஸ் எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட்காக ட்ரக்ஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து ரெக்கரிங் ரெவன்யூவா வந்து இருக்கும். ஸோ வாரம் இல்லை அப்படின்னா மாசம் வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துட்டு தான் இருக்க போறாங்க. ஸோ அதனால இந்த ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்றது தான் இந்தியாவுக்கு வந்து பெரிய பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026ல மட்டும் டயபெட்டிஸ் செக்மெண்ட் வந்து 18% க்ரோ ஆயிருக்கு. கார்டியாக் செக்மெண்ட் 16% க்ரோ ஆயிருக்கு. பட் ஆனா இதுவே நம்ம இந்தியா ஃபார்மா மார்க்கெட் growth கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 11.3% தான் வந்து இருக்கு. ஸோ பெரிய லெவலான growth வந்து கிடையாது செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது. ஸோ அதனால இங்க டயபெட்டிஸ், கார்டியாக் செக்மெண்ட் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அந்த ஒரு ரெக்கரிங் ரெவன்யூ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இங்க இந்த இடத்துல போகிறது தான் வந்து பெரிய பிளானா வந்து இருக்கும். அதுல வந்து ஜைடஸ் வந்து சூப்பரா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. கிரானிக் மெடிசன்ஸ்ல இருந்து பயோசிமிலர்ஸ் வரைக்குமே போயிருக்கதா சொல்றாங்க. அதை தாண்டி மெட்டெக் அப்புறம் வந்து ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ்லயும் உள்ள இருக்கதா சொல்றாங்க. கிரானிக் தெரபிஸ் மட்டும் இப்ப 46.3% கான்ட்ரிபியூட் பண்ணுது அவங்களோட ஓவரால் பிசினஸ்ல, ஃபார்முலேஷன் பிசினஸ்ல. இது வந்து 620 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல. இந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும். டிமார்ட் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. ரெவன்யூ வந்து 14.9% ஏறி இருக்கு. ப்ராஃபிட்டை பொறுத்தளவுல இங்க வந்து 11% வந்து மேல ஏறி இருக்கு. எபிட்டாவை பொறுத்தவரை இங்க வந்து 15.4% வந்து ஏறி இருக்கு. ஸோ சேம் ஸ்டோர்ஸோட அந்த ஒரு சேல்ஸ் growth பொறுத்தவரை ஸ்டோர்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு மேல இருக்க ஸ்டோர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டோர்ஸ் எல்லாமே இங்க growth வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. 7%ல இருந்து 5.5% குறைஞ்சிருக்கு. இங்க வந்து மெட்ரோ சிட்டிஸை பொறுத்தல அந்த ஒரு growth வந்து பிளாட்டா வந்து இருக்கு. நான் மெட்ரோ சிட்டிஸே சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. வெறும் 3 ஸ்டோர்ஸ் தான் இந்த ஒரு Q1 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 503 ஸ்டோர்ஸ் டிமார்ட் கிட்ட வந்து இருக்கு. அப்புறம் டிமார்ட் ரெடின்ற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அதுமே பிரசன்ஸ் வந்து 18 சிட்டிஸ்ல இருந்து 11 சிட்டிஸா குறைச்சிருக்காங்க. ஸ்மாலான மார்க்கெட்ஸ்ல இருந்து மேஜரான சிட்டிஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு சின்ன சிட்டிஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் இந்த கம்பெனி சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் பொறுத்தவரை கண்டினியூவா க்ரோ ஆகணும் அப்படின்னா இங்க சேம் ஸ்டோர்ஸோட அந்த ஒரு சேல்ஸ் growth சூப்பரா இருக்கணும். இங்க ஏற்கனவே இருக்க ஸ்டோர்ஸோட growth வந்து கம்மியா வந்து இருக்கு. மெட்ரோ மார்க்கெட்ஸ்ல இன்னும் நல்ல ஒரு growth வந்து இருக்கணும். பட் ஆனா கம்பேரிட்டிவா வந்து பார்க்கும்போது இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு இங்க வந்து மக்கள் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால டிமாண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கதான் வந்து தெரியுது. ஓவரால் டிமார்ட்டோட ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் வந்து பிளஸ் அண்ட் மைனஸா தான் வந்து இருக்கு.
இந்த வாரம் ஃபுல்லாவே நிறைய கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. HCL Tech, Wipro, Tech Mahindra, Jio Financial Services, HDFC Bank, ICICI Bank, அப்புறம் Axis, Kotak Mahindra, Yes Bank எல்லாருமே வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து மெயினா வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக்ஸ்ல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அது வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. அந்த ஒரு பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தா தான் வந்து தெரிய வரும். இதை புதுசா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா வந்து புரியாது. ஏன் அப்படின்னா இங்க நிறைய டேர்ம்ஸ் வந்து இருக்கும். ஏஐ டீல் வின்ஸ் இருக்கும். இப்போ ஐடி கம்பெனிஸ் எடுத்தோம் அப்படின்னா ஏஐ டீல் வின்ஸ், அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் 2021 கைடன்ஸ், ரெவன்யூ growth, மார்ஜின்ஸ் இப்படின்ற மாதிரி இருக்கும். இதே பேங்க்ஸ் எடுப்போம் அப்படின்னா லோன் growth, டெபாசிட் growth, அப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அசெட் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஒரு நியூஸ் எல்லாமே நீங்க வந்து கேதர் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பீரியட்ல வந்து உங்களுக்கு ஈஸியா புரிய வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஸோ அதனால நீங்க கண்டினியூஸா வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வாங்க. எல்லா Q1 ரிசல்ட்ஸுமே நம்ம வந்து டிஸ்கஸ் தான் வந்து பண்ண போறோம். ஸோ புதுசா பார்க்கறவங்க புரியுற மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போறோம். இன்னைக்கு நல்ல கோல்டு என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து விழுந்திருக்கு. சில்வருமே வந்து விழுந்திருக்கு. $4100 per ounce வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கு கோல்டு. சில்வர் வந்து $60 கீழே வந்து இறங்கிடுச்சு பர் ounce-க்கு. சரி, ஓகே, என்ன ரீசனால இறங்குது? இங்க மார்க்கெட் டென்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இன்னும் அதிகமா வந்து இருக்கு. யூஎஸ் ஈரானோட டென்ஷன்ஸும் இன்னும் அதிகமா வந்து இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் அட்டாக்ஸ் வந்து திரும்ப இந்த ஒரு வீக்கெண்ட்ல வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. யூஎஸ் மிலிட்டரி பேசஸ்ல வந்து அடிச்சிருக்கதா சொல்றாங்க. ஈரான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. யூஎஸ்மே வந்து நிறைய ஸ்ட்ரைக்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 140 லொகேஷன்ஸ்க்கு மேல ஈரான்ல வந்து அடிச்சிருக்கதா சொல்றாங்க. ஆயில் பிரைஸஸ் திரும்ப வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. $78.67 per barrel வந்து இப்ப இன்னைக்கு நாள் காலில் வந்து இருக்கு. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணிடுறதா சொல்றாங்க. பட் ஆனா யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷிப்பிங் வந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. நார்மலா தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா 800 ஷிப்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. 400 மில்லியன் பேரல்ஸ் வந்து இங்க கேரி பண்ணிட்டு வெளியே வந்திருக்கு க்ரூட் ஆயில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் முட்டாங்களா இல்லையன்றது வந்து தெரியல. ஈரானோட அந்த ஒரு மீடியா ரிப்போர்ட் வந்து சொல்றது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. யூஎஸோட மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்றது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன்ல இருக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னமும் கண்டினியூவான டென்ஷன்ஸ் வந்து இருக்கு. இமீடியட்டா சீஸ்ஃபயர் வந்து போடுற சொல்லி யுனைடெட் நேஷன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுமே வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா 2 கண்ட்ரீஸ் கிட்டயுமே டீஎஸ்கலேட் வந்து பண்ணுங்க, இந்த வார் சூழல் வந்து வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கோல்டு அண்ட் சில்வருக்கு ஒரு சாதகம் இல்லாத நியூஸா வந்து இருக்கு. டாலருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸா இருக்கு ரீசனால. இன்னைக்கு நல்ல மார்க்கெட்டுமே நெகட்டிவா தான் இருக்கு. 105 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. இன்னைக்கு நாள் மார்க்கெட் ஓப்பனிங்கே வீக்கா தான் இருக்க போகுது. ஏஷியன் மார்க்கெட்ஸ் மிக்சடா இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் நெகட்டிவா வந்து இருக்கு. பிரெண்ட் க்ரூடுமே வந்து ஏறி இருக்கு. எஃப்ஐஎஸ் ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல 2600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ்மே 2000 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஓரளவுக்கு இன்னைக்கான நாள் மார்க்கெட்டை பொறுத்தவரை வீக்கா தான் வந்து இருக்க போகுது. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸா வந்திருக்கு. அடுத்த நியூஸ் சந்திப்போம். பாய்.